பகவத்கீதையில் 4வது சாப்டரில் 7வது ஸ்லோகம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுஸ்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். அர்ஜுனன் கண்ணன் கிட்ட கேட்குறான், உன்னோட அவதார காலம் எது, எப்போ நீ அவதரிக்கிற, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு அவன் கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், எப்பெல்லாம் தர்மம் குறைய ஆரம்பிக்கிறதோ, அதர்மம் தலை தூக்கிறதோ, அப்போது நான் உடனே அவதரிக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது தர்மம் முழுசாக அழிய வேண்டாம், தர்மத்துக்கு ஒரு தலை குனிவு வந்தாலே போகும். நான் அதுக்கு ஃபுல்லாக அழியிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு தலை குனிவு வந்துடுத்து, அதர்மம் தலை தூக்கிடுத்துன்னா உடனே நானே முடிவெடுத்து இச்சையுடன் சட்டுன்னு அவதரிக்கிறேன். இதுக்கு ஒன்று ரொம்ப நாள் ஆக வேண்டாம், இன்றைக்கி நினச்சா உடனே அவதரிக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் நரசிம்ம அவதாரம் எடுத்துக்கலாம். அந்த தன்னோட பக்தனுக்கு அவர் இது நடந்த உடனே அவர் என்ன பண்ணார், இத்தனைக்கு ஹிரண்யகசிப்பு கட்டின தூணுக்குள்ளே இவர் எப்படி வந்தார், அந்த சட்டுன்னு அந்த நிமிஷம் அப்படி நான் தோணிடுவேன். இதுக்கு ஒன்று எனக்கு நேரம் காலமெல்லாம் வேண்டாம், தர்மத்தை எப்போ தலைகுனி வருதோ அப்போ வந்துடுவேங்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார், பரத குலத்தில் பிறந்தவனேன்னு மெனக்கட்டு சொல்கிறார். ஏன்னா நீ பரத குலத்தில் பிறந்திருக்க, அப்போ நீ என்ன பண்ணணும், தர்மத்தை காப்பாற்றணும். உன் தர்மம் எது, யுத்தம் பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு அந்த இடத்துல ஹிண்ட்டு கொடுக்குறார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னென்னா, வேதம் சொன்னபடி செய்கிறது தர்மம், வேதம் சொன்னதை செய்யாமல் இருந்தால் அதர்மம். ஸோ நம்ம வேதம் சொன்னதை மட்டும் செய்யணும். ஸோ எப்போ அது மாதிரி செய்யாமல் இருக்கோமோ அப்போ தர்மம் குறைய ஆரம்பிக்கும். நாள்பட தர்மம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ நான் அவதரிக்கிறேன், அதுவும் நான் நினச்சபடி நான் முடிவெடுத்து அவதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார்.